Hi students, good morning da. Today we are going to discuss about Unit 3 Service Business 1. Chapter 15 Insurance. Last class la nama 14th lesson complete pannom Transportation. In this video we discuss about 15th lesson Insurance. Insurance means எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். இன்சூரன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 139ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. அன்சர்டினிட்டி இன்ஹரண்ட் இன் ஹியூமன் லைஃப். அதாவது ஹியூமன் லைஃப்ங்கிறது என்னதுன்னா நிலையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வாழ்க்கைங்கிறது நிலையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான் இல்லையா. அதாவது நாளைக்கு சொல்ல முடியாது, நம்ம இருப்போம் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். அந்த மாதிரி தான் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறாங்க. எவ்ரி பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்போர்டு டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். அதாவது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்குது. ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. சச் ஆஸ் ஃபயர், தெஃப்ட், ஆக்சிடெண்ட். அதாவது என்னது, தீ விபத்து நடக்கலாம், திருட்டு விபத்து நடக்கலாம், இந்த மாதிரி நிறைய விபத்துகள், ஆக்சிடெண்ட் நடக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. Some of risk can be transferred to specialized institution known as insurance companies. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து சமாளிக்கிறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட, அதாவது ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனிஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அதாவது என்னென்னா, ஏதாவது நம்மளோட பொருள் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியில் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் நம்ம அந்த பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இன்சூரன்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வண்டியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம மனிதர்களுக்கே நம்ம பார்த்தா இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் சப்ஸ்டிடியூட் திஸ் அன்சர்டனிட்டி by providing financial compensation. Insurance is nothing but socialization of a risk. Insurance companies identify the loss of the insured. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படின்னா என்னென்னா நிதி இழப்பீடுகளை வழங்குவதன் மூலம், அதாவது உறுதியற்ற தன்மையை மாற்றுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு பொருள் வந்து ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறோம், அது ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சரக்கு போட்டிருக்கோன்னா 10 லட்ச ரூபாய் சரக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். எல்ஐசியில் நம்ம போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பொருள்களுக்கு இத்தனை லட்ச ரூபாய் பொருள் நம்ம கடையில் இருக்குது, நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் பண்ணால் மட்டும் போதுமா? போதாது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பே பண்ணிகிட்டே இருந்தால் சடன்லி ஏதாவது ஒரு கடை திறந்து 1 மாதம் தான் ஆகுது அப்படின்னா, அந்த 1 மாதத்துலேயே ஏதாவது கடைகளில் கொள்ளை போனாலோ அல்லது தெஃப்ட் ஆனாலோ, திருடர்கள் வந்து திருடிட்டாலோ, அல்லது என்ன ஆகும், ஏதாவது ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது தீ விபத்து, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனாலோ, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அவன் கவலைப்பட தேவையில்லை. அந்த கிளைம், அதாவது அங்கேருந்து எல்ஐசி கம்பெனி, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து பார்த்து அந்த பொருள்லாம் இருந்தது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து பார்த்து தான் சைன் பண்ணுவாங்க. அதை பார்த்து எவ்வளோ வந்து ஸ்பாயில் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு அவங்க பணம் வந்து என்ன கொடுத்துருவாங்க, காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அந்த இப்போ ஒரு 10 லட்சத்தில் ஒரு 5 லட்சம் பொருள், 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அந்த 5 லட்சத்தை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வெஹிக்கலாக இருக்கட்டும், மனிதனாக இருந்தாலும் சரி. சரியா. திடீர்னு ஒரு விபத்துலேயே வந்து யாராவது இறந்துட்டா நம்ம என்ன பண்ணோம், நம்ம பேரில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் நமக்கு கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்லி, அதாவது நம்ம போட்டிருப்போம், நம்ம இறந்துட்டா நம்ம பணம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதும் ஒரு என்னது, ஒரு ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் அதான் கொடுத்துருக்காங்க. சரியா. காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு பண இழப்புக்கு, அதாவது நிதி வந்து என்னது, ஒரு நிதிக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் தான் என்னது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், அதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு, இன்சூரன்ஸ்னு போட்டு லைஃப், ஹெல்த், ப்ராப்பர்ட்டிக்கு பண்ணலாம், வெஹிக்கல், இன்ஜூரி, ட்ராவல், ஹோம், ஆக்சிடென்ட், இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் மீனிங் அண்ட் டெஃபினேஷன். இன்சூரன்ஸ் இஸ் a contract between the insurer and the insured under which the insurer undertakes the compensate the insured for the loss arising from the risk insured against the consideration. The insured agrees to pay premium regularly. The person whose risk insured is called the insured or assured. The person who agreed to compensate the loss arising from the risk is called a insurer or a assurer or underwriter. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடோட பொருள், இன்சூரன்ஸ்க்கான டெஃபினேஷனும் மீனிங்கும் சொல்லியிருக்காங்க. காப்பீடு அப்படின்னா என்னன்னா, ஒரு தனி நபருக்கும் ஒரு பெறுநருக்கும், காப்பீடு தருணருக்கும் பெறுநருக்கும், அதாவது நம்ம யார்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் போடுறோமோ அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இது 2 பேத்துக்கும் இடைப்பட்ட ஒரு
காம்பன்சேட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து இழப்பீடு ஏற்பட்டால் நான் இழப்பீடை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எங்கள் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான், அதாவது மறுபயன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்காக என்ன ஆகும்னா முனைமம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறதுனா ரெகுலராக அவங்க ப்ரீமியம் பணம் கட்டணும், மாதம் 1000 ரூபாய் போட்டுகிட்டே வரணும், பர்டிகுலர் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அமௌண்ட் வைஸாக இருக்குது. அந்த மாதிரி அமௌண்ட்டை நம்ம ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், நம்ம பர்டிகுலர் டைமுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஆகிட்டாலோ, அதாவது ஏதாவது கட்டிகிட்டே இருக்கும், ஒரு 2 மந்த்து இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ப்ரீமியம் கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஆகிட்டாலோ அப்போ அவங்க ஃபுல் பணம் இப்போ 10 லேக்கு போட்டிருக்கோன்னா அந்த 10 லேக்கு நீ 2 ப்ரீமியம் கட்டினாலும் 10 லேக் உங்கள் கையில் வந்துடும், உங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நான் இந்த 2 மந்த் வந்து நம்ம ப்ரீமியம் நான் கட்டிட்டேன், 1000 கட்டிட்டேன், ஆனால் வந்து நான் 5 லேக் வந்து இன்ஷூர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா கூட அந்த பணம் நம்ம என்னோடய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி சரியாடா. அப்போ என்ன ஆகும்னா அஷ்யூர்டு, அதாவது இன்ஷூர்ட் ஆர் அஷ்யூர்டு, பெறுநருக்கும் தருணருக்கும் உள்ள ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, 2 பேரும் அந்த காப்பீட்டு உறுதியில் பங்கு பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியாடா. தருணர் அல்லது காப்பீட்டு உறுதி தருணர் அல்லது ஒப்பந்தம் அளிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதான் சொல்கிறோம் இல்லையா, இன்சூரர் ஆர் அஷ்யூரர். இன்சூரர் மீன்ஸ் இன்சூர் போடுற, அதாவது யார்கிட்ட நம்ம போடுறோமோ அவங்க. அஷ்யூரர் மீன்ஸ் நமக்கு பணம் வந்து நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா அவங்க. அந்த மாதிரி ஓகேடா. பணம் கொடுக்குறவங்க அஷ்யூரர், இன்சூரர்னால் நம்ம பணம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இஸ் எ பிளான் பை தெம்செல்ஃப் விச் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அசோசியேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஆல் ரிஸ்க் தட் அட்டாக்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜான் மெர்ஜ் அப்படிங்கிறவர், அதாவது அக்கார்டிங் டு ஜான் மெர்ஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தனி நபருக்கு ஏற்படும் இடரை, அதாவது ரிஸ்கை பலர் ஒன்றிணைந்து தங்களது தோள்களில் பகிர்ந்து கொள்ளும் திட்டமே காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோல்டர்ஸ், அதாவது என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை பல பேர் சேர்ந்து ஒரு ஷோல்டர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, தோள் கொடுக்கும் ஒரு உதவி தான், ஒரு திட்டம் தான் என்னது காப்பீடுங்கிறாங்க. அப்படின்னா என்னங்க மிஸ், எப்படி நாம இன்சூரன்ஸ் போட்டால் நிறைய பேர் எப்படி தோள் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்சூரன்ஸ் எல்லாருமே ப்ரீமியம் கட்டுறோம், மந்த்லி நம்ம பே பண்ணுறோம் இல்லையா. அப்போது மந்த்லி பே பண்ணுறவங்க எல்லாம் ஏதாவது ஆயிருதா, இப்போ நானே ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்கேன், அதர்வைஸ் என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் போடுறேன். அப்போ எனக்கு ஏதாவது நோய் வந்து இறந்துட்டாலோ அதுக்காக அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள், நான் என்னோட பேரில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறேன்னா அந்த பணம் எனக்கு வரும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5 இயர்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த 5 இயர்ஸ் ஃபுல் அமௌண்ட் கட்டணும். அப்போ அது வரைக்குமே நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, நம்ம கட்டிகிட்டே தான் இருப்போம் தவிர ஆனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் உனக்கு வந்து என்ன, எக்ஸ்பீரி டேட் ஆனவுடனே டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு, ஒரு வித்தின் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு அந்த பணம் வரும். ஒரு 5 வருஷம் போட்டிருக்கேன்னா 5 வருஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா 5 வருஷம் கழித்து நம்ம அந்த முதிர்வு தேதின்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்பீரி டேட்டில் நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது ஆனால் மட்டும்தான் எனக்கு அந்த பணம் வந்து சேர்த்து கொடுப்பாங்க, அதாவது நான் போட தேவையில்லை, அதோட நிறுத்திக்கலாம், என்னோடய வீட்டுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் போட்ட பணமெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகலை, இப்போ என் கூட இருக்கிறவன் என் ஃப்ரெண்டு போடுறா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு அந்த பணம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்டலாம் கலெக்ட் பண்ணுற பணத்தை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கம்பெனி. அதுதான் இப்போ நம்ம கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்என்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் வாங்கி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனிஸ் வந்து பயன்படுத்திக்குவாங்க. அப்போ அவங்க வந்து ரொட்டேஷனில் விட்டுட்டே இருப்பாங்க பணம். சரியா, அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு தான் ஆகும் இல்லையா. 100 பேர் போடுறாங்கன்னா அதில் 25 பேருக்கு தான் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 75 பேருக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த பணம் எல்ஐசி கம்பெனிக்கு பெனிஃபிட் தான், நமக்கு வந்து ஃபைனலாக தான் கிடைக்கும் கைக்கு இல்லையா. அதனால் பல பேர் நமக்கு ஷோல்டர் கொடுத்து நம்மளை காப்பாற்றுற ஒரு திட்டம் தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஜான் மெர்ஜ் அப்படிங்கிறவர் டெஃபன் பண்ணியிருக்காரு. சரியா, ஓகே. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது காப்பீட்டியோட கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் கான்செப்ட் வாஸ் ஸ்டார்டட் டு டிஸ்ட்ரிபியூட் ரிஸ்க் அமோங் குரூப் ஆஃப் பீப்புள். கோஆப்ரேஷன் இஸ் த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் எவ்ரி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். The following are the important principles of insurance. இடரை பலரால் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக காப்பீடு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா,
நிறைய பேர் சேர்ந்து, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய பேர் சேர்ந்து தோள் கொடுத்து ஒரு உதவக்கூடிய ஒரு திட்டம் தான் காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மூலம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் மூலமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? இது பார்த்தீங்கன்னா இன்னும் கோஆப்ரேஷன், கூட்டுறவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேஷன் இல்லைன்னா இன்சூரன்ஸை வந்து நம்ம நடத்த முடியாது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நடக்காது அப்படிங்கிறாங்க. கோஆப்ரேஷன் மூலமாக என்னது, கூட்டுறவுத்துறையின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேஷன் பிரின்சிபலுக்கு கீழே தான் இன்சூரன்ஸ் கம்பெனி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன பார்த்தோன்னா, அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், மிக்க நம்பிக்கை. நம்ம வந்து நம்பிக்கை வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இக்கோட்பாடின் படி பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா அவன் வந்து பணத்தை வாங்கிக்கிறான் கம்பெனிக்காரன். அப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன வேணும், குட் ஃபெய்த், நம்பிக்கை மூலமாக தான் நம்ம இந்த கம்பெனியில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பே கட்ட முடியும், ப்ரீமியம் கட்ட முடியும். அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு டவுட்லேயே நம்ம கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்போ நம்ம அவன் மேலே ஃபெய்த்து, அதாவது நம்பிக்கை, நல்ல நம்பிக்கையை வச்சு தான் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்ல நம்பிக்கை இருக்கணும். According to these principles, both insurer and insured should enter into contract and in good faith. Insured should provide all the information that impact the subject matter. Insurer should provide all details regarding insurance contract. Both the insurers and insured should display good faith towards each other in regards to the contract. அதாவது ஒரு காப்பீடு நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை பற்றி எல்லா உண்மைகளையும் என்ன சொல்லணும், காப்பீடு தருணருக்கு தெரியப்படுத்தணும். அதாவது ஒரு காப்பீடு பெறுநர், அதாவது நம்ம காப்பீடு யார், அதாவது கம்பெனிக்காரன் நம்மக்கிட்ட வந்து என்னது, நம்ம பெறுநர் நம்மக்கிட்ட வந்து என்னது எல்லா டீட்டெயிலும் அவன் சொல்லணும் இல்லையா? அது அப்போ தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நமக்கு இப்படி ஆச்சுன்னா, இந்த டைம்குள்ளே இப்படி ஆச்சுன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வருமா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எல்லாமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது காப்பீடு தருணர் மற்றும் காப்பீடு பெறுநர் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, Mr. M is a heart patient, but he hides this fact to LIC while taking a life policy. On his death due to a heart attack, LIC can refuse to pay compensation to his legal representative because a material fact was not yet disclosed by the insured. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சூரர் அண்ட் அஷ்யூரர் ரெண்டு பேருமே ஒரு உண்மையை சொல்லிடணும். சரியா? அதாவது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் பற்றி நம்ம எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ராஜா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எல்ஐசி நிறுவனத்தில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் காப்பீடு எடுத்திருக்காரு, அதாவது இன்சூர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவனுக்கு ஹார்ட் பேஷண்ட், அதாவது அவனுக்கு ஹார்ட் பெயின் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மேட்ரை என்ன பண்ணிக்கிறாருன்னா ஹைட் பண்ணிட்டார், மறைச்சிட்டார் அவங்கக்கிட்ட. அவர் என்ன ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டா அப்போ எல்ஐசி நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா இறந்தவரோட சட்டப்பூர்வ வாரிசுக்கு இழப்பீடு வழங்க மறுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் ஹார்ட் பேஷண்ட்டு சொல்லவே இல்லை. அப்போ நமக்கு ஏதாவது நோய் இருந்தால் கூட அதை சொல்லிடணும். அதை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதாவது ராஜா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் பற்றி அவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவன் எடுக்கிறான் இல்லையா, எடுக்கும்போதே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு நோய் இருந்து அதை என்ன பண்ணிடுறோம், எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, நான் இதனால் இறந்தால் நான் இன்சூரன்ஸ் பண்ண எனக்கு வரணும், அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் அவன் இன்சூர் பண்ணலாம். அதர்வைஸ் அவனுக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அவன் என்ன பண்ண ஹைட் பண்ணிட்டான், அந்த மேட்டரை வந்து ஹைட் பண்ணிட்டானா, மறைச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து என்னது, அவனோட வாரிசுக்கு பணம் தர்றதுக்கு மறுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா சொல்லவே இல்லை ஹார்ட் பெயின் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு, அப்போ எதுக்கு அமௌண்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்பிக்கையின் பேரில் ரெண்டு பேரும் உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அவனும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடணும், அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்மளும் சொல்லிடணும். ரெண்டு பேத்துக்குள்ளே குட் ஃபெய்த் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், காப்பீடு பெருநலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே நம்ம இன்சூர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கணும் இல்லையா? அந்த பொருள் இல்லைன்னா நமக்கு ரொம்பவுமே லாஸ் ஆகணும். அந்த விதத்தில் தான் ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? இன்சூர்ட் மஸ்ட் ஹாவ் எ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் in the subject matter of insurance. Insurable interest means some pecuniary interest in the subject matter of the insurer contract.
The insured must have a interest in the prevention of the thing or life insured so that they will suffer financially. இப்போ ஒரு பொருள் மேலே நம்ம இன்சூர் பண்ணியிருக்கோன்னா அந்த பொருளுக்கு ஏதாவது அஃபெக்ட் வந்துச்சுன்னா, அதாவது தெஃப்ட்டோ அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ ஆச்சுன்னா அது நமக்கு பேரிழப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கணும். நம்ம அது இல்லை அப்படின்னா நம்ம சஃபர் ஆகிருக்கணும். எதனால்? ஃபினான்ஷியலாக நம்ம சஃபர் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இன்சூரை கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட் அகெயின்ஸ்ட் விச் தே ஆர் இன்சூர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வியாபாரி ஃபார் எக்ஸாம்பிள்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் மேன் என்னது தன்னோட விற்பனைக்காக வச்சுருக்கக்கூடிய சரக்கு வந்து அவனோட என்னது ஒர்த்தான சரக்காக இருக்கணும், அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது இல்லை அப்படிங்கும்போது பட்சத்தில் அவனுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்பவுமே ஃபினான்ஷியலாக அவன் சஃபர் ஆகிருக்கணும். அந்த விதத்தில் இருந்தால் மட்டும்தான் என்னது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது காப்பீடு பெறுநலன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெமினிட்டி, ஈட்டுறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெமினிட்டி மீன்ஸ் செக்யூரிட்டி ஆர் காம்பன்சேஷன் அகெயின்ஸ்ட் லாஸ் ஆர் டேமேஜஸ். இந்த இன்சூரன்ஸ் த இன்சூர்ட் வுட் பி காம்பன்சேட்டட் வித் த அமௌண்ட் ஈக்குவலன்ட் டு த ஆக்சுவல் லாஸஸ். இன்டெமினிட்டினா ஈட்டுறுதி அப்படின்னா ஒருவர் ஏற்பட்ட உண்மையான நட்டம் மட்டும்தான் தருவாங்க. அதாவது ஒரு கடைக்காரன் 10 லட்சம் சரக்கு இருக்குது, எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அந்த டேமேஜ் அளவுக்கு தான் என்ன இருக்கும் காப்பீடோட அமௌண்ட்டை தருவாங்க. வந்து பார்ப்பாங்க எவ்வளோலாம் வந்து லாஸ் ஆகிருக்கு. உடனே வந்து அவ்வளோ பணம்லாம் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. ஓகே. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் பண்ணால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்குமே வரக்கூடாது. அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம 5 லட்சம் லாஸ் ஆகுதுன்னா அவங்க 10 லட்சம் கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? வேணும்னு என்ன பண்ணிடுவான்? 2 லட்சத்துக்கு சரக்கு வச்சுருக்கிறவன் 10 லட்சம் சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? அவனே எரிச்சுட்டு கூட 10 லட்சம் வாங்கிடுவான் கையில் இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் என்ன ஆக்சுவலாக அவங்களோட லாஸஸ் டேமேஜஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்து அதுக்கு தகுந்த உண்டான ஒரு பணத்தை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்களாம். ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. எ பிஸ்னஸ் மேன் கெட்ஸ் ஹிஸ் ஸ்டாக் குட்ஸ் இன்சூர்ட் ஃபார் எ 5 lakhs. இஃப் த குட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு பை த ஃபயர், அதாவது ஃபயர்னால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க, த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பி லயபிள் டு பே காம்பன்சேஷன் ஃபார் த லாஸ் கேஷர் டு இன்சூர்ட். அதாவது எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கோ அதுக்கு தான் அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஹவவர் மேக்ஸிமம் காம்பன்சேஷன் ஷெல் பி, அதாவது 5 lakhs. 5 lakhsக்குள்ளே அவங்களோட காம்பன்சேஷன் இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் அவ்வளோதான் வந்து சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து 5 lakh வந்து எடுத்திருக்கோம், ஆனால் 10 lakhக்கு அவன் வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்க தரமாட்டாங்க. எவ்வளோ எடுத்திருக்காங்க 5 lakhக்குள்ளே தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. சரியா? ஈவன் இஸ் லாஸ் இஸ் மோர் தென் திஸ், அதாவது எந்த மாதிரி ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு குறைவான ஒரு தொகை மட்டும்தான் தருவாங்க. சரியா? என்ன டேமேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல்ஸ் இன்டெமினிட்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இது வந்து பொருந்தாது அப்படிங்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ்னு என்னென்னா ஆயுள் காப்பீடு. ஒருத்தர் இறந்துட்டா கொடுக்குறோம் இல்லையா? அதை வந்து நம்ம ஒருத்தரோட டெத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? எஸ்டிமேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன் cannot estimate loss due to the death of person. ஒரு மனிதன் இறந்துட்டானா அதோட மதிப்பை வந்து இழப்பீட கணக்கிட முடியாது. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து காஷா ப்ராக்சிமா. காஷா ப்ராக்சிமானா அண்மை காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, த வேர்டு காஷா ப்ராக்சிமா அப்படின்னா அண்மை காரணம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காரணம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல், when the loss in the result of 2 or more causa and proxima cause, that is the most dominant and most effective cause of loss should be taken into the consideration. The insurance company is not liable for the demote cashes. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மை காரணமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா காரணங்கள் சொல்லியிருக்கணும். அதில் எதுக்கெல்லாம் வந்து இழப்பீடு நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் இதுக்கெல்லாம் இழப்பீடு நம்ம தருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ 2 காரணம்னால ஏதாவது ஒரு கம்பெனிக்கு டேமேஜ் ஆகுது, பொருளெல்லாம் டெஸ்ட்ராய்டு ஆகுது அப்படின்னா அந்த காரணங்கள் நம்ம செஞ்ச இன்சூரன்ஸ் ஃபார்மில் இருக்கணும், அந்த ஒப்பந்தங்களில் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அமௌண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வேர் ஃபயர் இஸ் அக்செப்டட் த ப்ராக்சிமேட் காஸா ஆஃப் லாஸ் அண்ட் இஃப் தேர் இஸ் நோ ஃபயர் அண்ட் குட்ஸ் ஆர் ஏ டெஸ்ட்ராய்ட் டியூ டு எக்ஸசைஸ் ஹீட். அதாவது ஃபயர் ப்ராப்ளம் வந்தால் கொடுக்கலாம், ஆனால் என்னது வெப்பத்தினால பொருட்கள் அழுகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன தர முடியாது, காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க. வெப்பம் காரணமாக பொருள்கள் எல்லாம் அழுகி சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான காம்பன்சேட் கொடுக்க மாட்டாங்க. ஃபயர் இன்சூரன்ஸ் ஃபயர் ஆச்சுன்னா அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காம்பன்சேட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு வெப்ப காலமாக இருக்குது, வெப்பச்சலனம் காரணமாக பொருள் எல்லாம் அந்த வெப்பத்தினால அழுகிருச்சுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, காம்பன்சேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததுடா அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்னா பகிர்ந்தளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, த சேம் subject matter may be insured with the more than one insurer, then it's known as a double insurance. அதாவது ஒரு கருப்பொருள், அதாவது ஒரே சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு கடையை வச்சுக்கிட்டு அவன் 2 இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூர் பண்ணியிருக்கான், சரியாடா? அந்த மாதிரி இருந்ததுன்னா டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் இரட்டை காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன் such as case the insurers claim to be paid to the insured must be shared and contributed by all insurers in a proportion to the sum of assured by each one of them. அதாவது 2 பேர்கிட்ட ஒரே கம்பெனிக்காக 2 கம்பெனியில் நம்ம இன்சூர் பண்ணியிருந்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1,50,000 மதிப்புள்ள ஒரு பொருள் வச்சுருக்கேன் கடையில், 1,50,000 பொருள் வச்சுருக்கேன், மதிப்புள்ள பொருள் வச்சுருக்கேன்னா, அப்போது வந்து என்னோடய இழப்பீடு டெஸ்ட்ராய்டு எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிவு எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,50,000, அதாவது 1,50,000 மதிப்புள்ள பொருட்களெல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து ஏ கம்பெனி பி கம்பெனின்னு 2 கம்பெனியில் வந்து நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனிக்காரனும் எனக்கு எவ்வளோ தரணும், இவன் 1,50,000 அவன் 1,50,000 தருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு 3,00,000 பணம் கிடச்சிரும் இல்லையா? அப்போ நமக்கு அழிஞ்ச பொருள் 1,50,000 தான், அவன் கொடுக்கக்கூடிய பொருள் 3,00,000. அப்போ என்ன ஆயிரும், அது மாதிரி பொருள் அந்த மாதிரி பணம் கொடுக்கவே கூடாது. கம்பெனி வந்து அதோட பிரின்சிபல்ஸில் கிடையவே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா 2 கம்பெனியும் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1, அதாவது 2:1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 1,00,000 ஒரு கம்பெனியும் 50,00,000 இன்னொரு கம்பெனி, அதாவது 1,00,000 ஒரு கம்பெனியும் 50,000 ஒரு கம்பெனியும் தரும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், 1,50,000 ஆயிருமா, காம்பன்சேட் ஆயிருமா, ஈக்குவலைசேஷன் ஆயிரும். அந்த மாதிரி தான் தருவாங்களாம் கான்ட்ரிபியூஷன், அதாவது பகிர்ந்தளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. A businessman gets his factory insured against fire. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. With the insurer A, 5 lakh with insurer B, due to fire, a loss of 1,50,000. Then insurer A and B will contributed the loss in the ratio. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது 2 இன்சூரன்ஸ், அதான் நான் சொன்னாலே எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன், 2 இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம இன்சூர் பண்ணியிருந்தா நமக்கு அழிவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 மதிப்புள்ள, இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 1,50,000 மதிப்புள்ள ஒரு கம்பெனியில் 10,00,000 இன்சூர் பண்ணியிருக்கான், இன்னொரு கம்பெனியில் 5,00,000 இன்சூரர் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு லாஸ் எவ்வளோ, 1,50,000, அதாவது 1,50,000. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2:1, ஒரு கம்பெனி 1,00,000 இன்னொரு கம்பெனி 50,000 கொடுக்கும். 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, பேசி வச்சு நான் இவ்வளோ கொடுக்குறேன் நீ இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி பேசி வச்சு அவனோட லாஸஸை ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. இது இஸ் எ கான்ட்ரிபியூஷன், அதாவது பகிர்ந்தளிச்சுக்குவாங்களாம். ஓகேவா? அதனால் காப்பீடு மூலமாக நம்ம ஆதாயம் தேட முடியாது, நமக்கு என்ன டேமேஜோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேடா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சபார்கேஷன்ஸ். சபார்கேஷன் அப்படின்னா பகர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாடா, சபார்கேஷன்னா பகர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா stepping the shoes on others according to the principles once the claim of the insured has been settled. அதாவது ஒரு தடவை இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாரு, ஒரு பொருள் வந்து சேதமடைஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் பொருள் ஃபுல்லாக சேதமடைஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம்.
அதாவது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தா நமக்கு அந்த பொருள் வந்து சேதமாயிருக்கு இல்லையா, அதாவது பாட்டாக எல்லாமே வந்து சேதமாயிருச்சு அப்படின்னா, அதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பொருளை வந்து பார்த்து அவங்க என்னெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ அதை எல்லாமே நமக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேடா. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொருள் மாற்றி கொடுத்துட்டு அதோட நிறுத்திக்கணும். அப்போ நம்ம சேதமடைந்த பொருட்களையும் நமக்கே தரமாட்டாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். அப்போது சேதமடைந்த பொருளும் நம்மளுது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் சபார்டினேஷன், பகர உரிமை. அப்போது இப்போது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனிக்காரன் நமக்கு வந்து இன்சூரன்ஸை நம்ம போட்டிருந்தா அதை நமக்கு வந்து காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருவான். ஆனால் அழிஞ்ச சொத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, அழிஞ்ச சொத்து இப்போ இதெல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைகள்லேயே பொருளெல்லாம் சேதமாயிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேதமாயிருக்கும், கொஞ்சம் மிஞ்சி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளே வச்சுக்கலாம், அவங்கக்கிட்டையும் பணம் வாங்கிக்கலாம், அந்த சேதமானதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. காம்பன்சேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேமேஜான பொருட்கள் எல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வாங்கிக்க முடியாது, ஃபைட் பண்ணியும். அதர்வைஸ் அவங்க வந்து நம்ம கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ சபார்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பி கெட்ஸ் ஹிஸ் மோட்டர் கார் இன்சூர்டு, சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் காட் டேமேஜ்டு அட் த ரோடு. அதாவது கார் வாங்கியிருக்கான் யாருன்னா பி அப்படிங்கிற மிஸ்டர் பி அப்படிங்கிறவன் மோட்டோ கார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்சூர் பண்ணியிருக்காரு. எந்த பார்ட்ஸ் காட் டேமேஜ்டு, ஆக்சிடென்ட்னால ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அட் த ரோடில் accident, he gets the insure claim and get the damaged parts replaced with the new ones. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, டேமேஜ் ஆனதெல்லாம் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம என்னது, in this case of damaged parts will be taken by the insurer company. டேமேஜ் பார்ட்ஸை என்ன பண்ணிக்கிறாங்க, டேக்கன் பை த இன்சூரர் கம்பெனி. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. த இன்சூர்ட் ஹேஸ் நோ ரைட்ஸ், நமக்கு என்ன இருக்காது, அதில் ரைட்ஸ் இருக்காது. நம்ம உடஞ்ச பொருள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நல்ல பொருளாக மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அதில் ரைட்ஸ் வந்து நம்ம கொண்டாட முடியாது, அதாவது நம்ம உரிமை கொண்டாட முடியாது. ஓவர் த டேமேஜ் பார்ட்ஸ் சின்ஸ் தே ஹேட் ஆல்ரெடி காட் காம்பன்சேஷன் ஃபார் த டேமேஜ் பார்ட்ஸ். அதாவது ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டு தான் அவங்க சேதமடைந்த பொருளை அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகே, அதை தான் என்ன சொல்கிறாங்க, சபார்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாடா மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னா இழப்பை மட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா இழப்பை மட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேடா. மிட்டிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இழப்பை மட்டுப்படுத்தல்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் மிஷப் the insured must take off all possible steps in the reduced or mitigate அப்படின்னா இழப்பை வந்து நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்ல, அதனால் நம்ம எதுக்கு பாதுகாப்பெல்லாம் பண்ணணும், திருட்டு போனாலும் சரி ஃபயர் ஆனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்லெஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா. அதுதான் கவனம் குறைவாகவோ அல்லது நம்ம அசால்ட்டாவோ இருக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் போச்சுன்னா கூட பரவாயில்ல, மறுபடியும் நம்ம காம்பன்சேட் நம்மளுக்கு பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. திஸ் பிரின்சிபல் இன்ஷூர் தட் த இன்சூரர் டஸ் நாட் பிகம் எ நெக்லிகண்ட் அபவுட் த சேஃப்டி of the subject matter after taking the insurance policy. அதாவது பாலிசி எடுத்ததுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் நம்ம செஞ்சு வைக்கணும். இப்போ ஒரு தீ விபத்து அப்படின்னா ஒரு கடைகளில் பார்த்தீங்கன்னா மண், தண்ணி, கேஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்சூர்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆக்ட் in a manner as the subject matter has been insured. If appropriate steps are not taken to save the property, then the insured may not get full compensation from the insurer. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இப்போ தீ விபத்து ஏற்படும். இப்போ தேட்டர்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். அங்கே தேட்டரில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வாளியிலலாம் என்ன பண்ணுவாங்க, மண்ணெல்லாம் நிரப்பி வச்சுருப்பாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா கேஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ஷனாக முதலே நம்ம அதை தடுக்கிற வண்ணத்தில் அவங்க ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சமாவது நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும், சேஃப்டியாக நமக்கு முன்னெச்சரியாக அவங்க அதெல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாதுகாப்போட முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கணும், தவிர அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு காம்பன்சேட் அவங்க ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. திஸ் இஸ் ஏ மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நம்ம வந்து இதுலேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இன்சூரன்ஸோட பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் அட்மோஸ்ட் குட் ஃபைட் பார்த்தோம். ஓகே, மிக்க நம்பிக்கை வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வேணும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். காப்பீடு பெருநலன் அப்படின்னு சொல்கிற அந்த டாபிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டெமினிட்டி, ஈட்டுறுதி அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் காஷா ப்ராக்சிமா பார்த்தோம். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் சபார்டினேஷன், நெக்ஸ்ட் மிட்டிகேஷன் பார்த்துருக்கோம். சரியா. இதெல்லாமே என்னதுன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸோட
பிரின்சிபல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகேடா, இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.